வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி ஆன்சர் கீ வெளிவிட்டதுக்கப்புறம் அதில் ஏதாவது தவறுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் ட்ராக்கில் போட சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு உண்டானது தான் எத்தனை கேள்விகள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கில் போடலாம் அப்படிங்கிறது. ஸோ கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல இருந்த அந்த ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆன்சர் கீக்கும் வரும் பொழுது மேக்ஸிமம் எல்லாருக்கும் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 120 அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஒரு சிலர் தான் எடுத்திருப்பாங்க, 100க்கு மேலே எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கணிப்பு தான் இப்போ அதிகமாக வருது. அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் ரொம்ப கீழே இறங்கி வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிற பொழுது ஒரு 100க்கு கீழே ஒரு 90, 85 இந்த மாதிரி இதுக்கு கீழே தான் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் எல்லாரும் இப்போ எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது 70க்கு மேலே அதிகமான பேர் சொல்கிறாங்க, 80க்கு மேலே கொஞ்சம் சொல்கிறாங்க, 90க்கு மேலே கொஞ்சம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த 100லேருந்து 110லேருந்து கீழே இறங்குற பொழுது அந்த 90, 85 அந்த 80 இதுக்குள்ளே தான் வரலாம். ஸோ மேலே போகாது, கீழே தான் குறையும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கட் ஆஃப் முதல் கணிப்பை விட இப்போது உள்ள கணிப்புப்படி பார்த்தோம்னா கட் ஆஃப் ரொம்பவே குறையும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இனி என்ன அப்ஜெக்ஷன் ட்ராக்கில் ஒரு 2 கொஸ்டின்ஸ் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பெரும்பானாற்றுப்படையில் முல்லை நில மக்கள் பண்டமாற்று முறையில் தயிரையும் மோரையும் குறிஞ்சி நில மக்களிடம் கொடுத்து எதை வாங்கினர் அப்படிங்கிற கேள்விக்கு எல்லாரும் அந்த குறிஞ்சி நில மக்கள் எதை வாங்கினாங்கன்னா தேன் அப்படிங்கிற ஒரு அதுதான் கொடுப்பாங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா பெரும்பானாற்றுப்படையில் சாவே சுப்பிரமணியன் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொருட்கள் தான் அந்த பொண்ணு வாங்கிட்டு வந்தாங்க, பண்டமாற்று முறையில் பொருட்கள் வாங்கிட்டு வந்தாங்கன்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே ஒழியா, ஆனால் இது வாங்கிட்டு வரல, நெல் வாங்கிட்டு வந்திருக்காங்க, தேன் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற குறிப்பு சாவே சுப்பிரமணியன் புக்கில் இல்லை. ஆள் மோர் மாறும் நல் மாமேனி சிறு குழை துயல் வரும் காதின் அந்த இதில் இந்த வரிக்குண்டான பொருள் கொடுக்குற பொழுது மோரை கொடுத்துட்டு உணவு பொருள் வாங்கிட்டு சமைச்சாங்க அப்படின்னு சாவே சுப்பிரமணியன் புக்கில் சொல்லியிருக்காங்க. ஆனால் மற்ற புத்தகங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெல்லுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் சாவே சுப்பிரமணியன் புக்கில் உணவுப் பொருள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த உணவுப் பொருள் அப்படின்னு சொல்கிற பொழுது நம்ம அந்த ஆப்ஷனில் நெல், வரகு, திணை இது 2மே இந்த 3மே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உணவுப் பொருள் தான். ஸோ அப்போ அவங்க சொல்லக்கூடிய உணவுப் பொருள்னு மொத்தமாக சொல்லியிருக்காங்க, நெல்லுன்னு சொல்லலை. ஒரு சில புத்தகங்களில் மட்டும்தான் நெல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு யூஜிடிஆர்பியில் ஒரு கேள்வி வந்துச்சு, பாறை, குன்று அப்படி இதே மாதிரி தான் சாவே சுப்பிரமணியன் புக்லேயும் இதே மாதிரி தான் ஒரு சில புக்கில் மலைன்னு கொடுத்துருந்தாங்க, ஒரு சில புக்கில் குன்றுகள்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் வந்துச்சு. அதுக்கும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கில் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அவங்க பதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இதுக்கு கேட்க விருப்பப்படலாம். சாவே சுப்பிரமணியன் புக்கில் உணவுப் பொருள்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று மாணிக்க வாசகன் அப்படிங்கிற புக்கில் நெல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வேணால் அப்ஜெக்ஷன் போடுறதா இருந்தால் போடலாம். அடுத்த கொஸ்டின் ஆன்சர் கீழே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் சொல்லலாம். ஒப்பிலக்கணம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா வான்கி லேகிள்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் வான்சி லேகிள். ஸோ இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குக்குமே யூஜிடிஆர்பியில் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஸ்டார் கொஸ்டின் கொடுத்து அந்த கொஸ்டினுக்கு மார்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக் போடலாம். ஸோ இப்போ நம்ம 2 கொஸ்டின் பார்த்துட்டோம். காலையில் பார்க்குற பொழுது ஒரு கொஸ்டின் தான் இருந்துச்சு. இப்போ இன்னொரு கொஸ்டின் ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தாங்க, அந்த பெரும்பானாற்று படைக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்குற பொழுது நம்மளுக்கு ஒரு புக்கில் சாவே சுப்பிரமணியன் புக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வெறும் உணவு பொருள் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் மாணிக்க வாசகன் அந்த புக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நெல் அப்படின்னே சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்மளதில் அந்த கேள்வியில் உணவுப் பொருளை மட்டும் வாங்கி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா
அந்த வரகு மீதி கொடுத்துருக்கக்கூடிய சாமை எல்லாமே உணவுப் பொருட்களில் தான் வருது. ஆனால் முக்கியமாக எல்லாரும் டிஆர்பியை ஃபாலோ பண்ணக்கூடிய புக்கு சாவே சுப்பிரமணியன் புக்கு தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து மாறுபடுறதுனால ஒரு அப்ஜெக்ஷன் ட்ராக் நம்மளுக்கு ஒரு மார்க்கில் போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக் தெரிவிக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு வந்து மார்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று ஸ்டார் கொஸ்டின்ஸ் வரலாம், இல்லைன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக் மூலமாக இல்லை இது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ போட விரும்புகிறவங்க போடுங்க. பாருங்கள், இந்த முல்லை நில இடைக்குள்ள பெண் இருள் புலரும் அப்படிங்கிற பேராகிராஃபில் கீழே இருந்து அந்த லாஸ்ட் பேராகிராஃப் முந்தின பேராகிராஃபில் ஒரு ரெண்டு லைன் பாருங்கள். இத்தகைய ஆய்மகள் மோரை விற்று தனக்கு வேண்டிய உணவு பொருளை வாங்கி வருவாள். ஸோ உணவு பொருள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெல் அப்படின்னு கொடுக்கல. அதனால் அப்ஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம தெரிவிக்கலாம். மாணிக்க வாசகன் புத்தகத்தில் இங்கே பாருங்கள், இதில் மேலே இருந்து பாருங்கள், ஆய்மகள் பண்ட மாற்றாக அது கொஞ்சம் பிளாக் அடிச்சிருச்சு, மோருக்கு பெற்ற நெல்லை கொண்டு வந்து சோறாக்கி தன்னுடைய சுற்றத்தார்களை உண்பிக்க செய்வாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புத்தகத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த புக்கில் வந்து முக்கியமாக எல்லோரும் ரெஃபர் பண்ணக்கூடிய புத்தகம். அதில் வந்து அப்படி இருக்குது அப்படிங்கிறனால எல்லாத்துக்கும் தெரிய வாய்ப்பில்லை அப்படிங்கிறதன் காரணமாக நம்ம என்ன பண்ணலாம், அப்ஜெக்ஷன் ட்ராக்கில் போடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ அதனால தான் சொல்லியிருக்கேன்.